உங்க ஒவ்வொருவருக்கும் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய பர்பஸை வச்சிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ப்ரமோஷனை வச்சிருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உலக முட்டாள்கள் யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் உலக முட்டாள்கள். நீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீங்க எப்பொழுது புத்திசாலிகளாக மாறுவீர்கள் தெரியுமா? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் யாரு? புத்திசாலிகள். ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையை போல பரவசம் நிறைந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையை போல ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை. அதுல போரிங்கே கிடையாதுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அநேகரை முட்டாள்கள் ஆக்க போறீங்க. அது என்னையா அப்படி சொல்றீங்க? நீங்கள் நம்ப முடியாத மனிதனுடைய மூளைக்கு எட்டாத பெரிய ஆசீர்வாதங்களை பேச போகிறீங்க. அவர்கள் உங்களை முட்டாள்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் அல்ல, அவர்கள் தான் முட்டாள்கள். இதை உங்களுடைய வாயினாலே நிறைவேற்றுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை இன்றைக்கு 169வது அவருடைய அனந்த ஞானம். உலக முட்டாள்களான முட்டாள்கள். ரைட்? உலக அளவுல முட்டாள்கள் சிலர் ஆனாங்க. ரைட்? ஒரு வேடிக்கையான தலைப்பாக இருந்தாலும் மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். தேவனுடைய ஆவியானவரே, நீரே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிறேன். நீங்க பேசுங்க ஆண்டவரே. நானும் எல்லாரோடும் சேர்ந்து நான் கேட்கிறேன் ஆண்டவரே. அந்த கிருபையை எனக்கு தந்ததுக்காக நன்றி நன்றி. பாருங்கள், மிக முக்கியமான ஒரு நிஜத்தை நான் பேசட்டுமா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. நீ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது பெரிய எஜமான வீட்டில் பிறந்திருக்கலாம். நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ படிக்கல, உங்க அப்பா ஏழை, இன்னைக்கு பல பிரச்சனையோடு இருக்கிறா, உனக்கு புத்தியும் சரியில்லை. இப்படி 1008 பிரச்சனையோடு நீ இருந்தாலும் நல்ல கவனிங்க, அவருடைய அனந்த ஞானம் என்ன செஞ்சது தெரியுமா? உங்க ஒவ்வொருவருக்கும் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய பர்பஸை வச்சிருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ப்ரமோஷனை வச்சிருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நான் திரும்ப சொல்றேன், அறிமுகமாக இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. நார்மலி காட் கால்ஸ் ஃபார் கிரேட்டர் பிளான், கிரேட்டர் பர்பஸ், கிரேட்டர் ப்ரொமோஷன், கிரேட்டர் பிளெஸிங். சாதாரண ஆசீர்வாதத்திற்கோ, சாதாரண உயர்வுக்கோ, சாதாரண திட்டத்திற்கோ தேவன் ஒருவரை அழைக்கிறது இல்லைங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் உடனே, எப்படி அங்கிள் நீங்க அப்படி சொல்றீங்க? பைபிள்ல கூட ஒரு 10-20 பேர் தானே இருக்கிறாங்க கிரேட்டரா செஞ்சவங்க. அருமையான தேவர்களே, எல்லாருக்கும் பெரிய பெரிய திட்டங்களையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய பெரிய உயர்வையும் வைத்திருந்தாலும் தேவனோடு ஒத்துழைக்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணுகிறவர்கள் தான். ரைட்? என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த வேதத்துல தேவன் எழுதி தந்திருக்கிற மேலான ஸ்தானத்துக்கு நீங்க வரணும். இந்த வேதத்தில் எழுதி தந்திருக்கிற மிக மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். இந்த வேதத்தில் எழுதி தந்திருக்கிற மிகப்பெரிய அற்புதங்களை நீங்க செய்ய வேண்டுங்க. அதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். நான் உங்களை பெரிய ஆசீர்வாதத்தை சொல்றேன். என்ன சொல்றேன்? நீ அநேக ஜாதிகளுக்கு கொடம் கொடுப்பா எழுதி இருக்கிறதா சொல்லுவேன். இன்னும் நான் என்ன சொல்றேன்? எலான் மஸ்குடைய கம்பெனி எல்லாம் எனக்கு வருதுன்னு சொல்றேன். நீ சிரிச்சியன்னா முட்டாள். அதைத்தான் அன்னைக்கு வேதத்துல இருந்து பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு தலைப்பு என்ன? உலக முட்டாள்களான முட்டாள்கள். பாருங்கள், நடக்க முடியாத பெரிய உயர்வு, பெரிய திட்டம், பெரிய ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இத நான் சொல்லும் பொழுதே சிரிக்கிறவர்கள் உலக முட்டாள்கள்.
நான் வசனத்திலிருந்து தான் பேசுவேன், கவனிங்க. பாருங்களேன், உதாரணம் சொன்னாதானே நமக்கு நம்ப முடியும். சாராளுடைய சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு, வயசும் கிளவி ஆயிட்டான். அவட்ட போய் தேவதூதன் பேசுறான், எம்மா உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து சந்ததி தோன்றும், ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஒரு தேசம் உருவாகுன்னு அவ குலுங்கி குலுங்கி சிரிக்கிறான். அவளுக்கு தான் இந்த பேர் கொடுத்திருக்கிறேன், உலக முட்டாளான யாரு? சாரா. அவளோடு சேராத. இல்ல ஒரு குட்டி சொல்லட்டா, நீ அவளோடு சேர்ந்தாலும் தேவன் உன் தலையில தான் ஆசீர்வாதத்தை வைக்கங்கிறார்ப்பா. அவன் நம்பவே இல்லை இல்லையா, அவிசுவாசிக்கிறான். குட் நியூஸ் பாருங்க. ஆனா ஆகார்ட்ட குழந்தை பெத்துட்டான். யாரு? நம்ம ஆளு. சரி, சாரா என்ன செய்யல, இவன் நான் என்ன நம்பல, ஆகாரையே நீ வச்சுக்க, அப்படி சொல்லல. அருமையானவர்களே, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மண்டையில கொட்டுங்க. நான் என்ன முட்டாளா இருக்க மாட்டேன், என்னை பற்றி தேவன் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், இல்லைன்னா நான் உலக முட்டாள். எத்தனை பேருக்கு நீங்க இதை சீரியஸா எடுக்க போறீங்க? எத்தனை உதாரணம் இருக்குங்க பைபிள்ல. ஆரம்பம் தான் அவ கஷ்டப்பட்டாங்க, அதன் பிறகு என்ன செய்தாள் என்று வாசிக்கட்டுமா? சாராளை பற்றி the book of Hebrew chapter 11 verse 11 of the book of Hebrewல, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால். 12வது வசனம், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். நல்ல வேளை ஆபிரகாமும் சாராளோ தேவனுக்கு ஒத்துழைத்தாங்க. ஆகினால்தான் தேவனால் உயர்த்த முடிந்தது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், அருமையான தேவர்களே. ஏனென்றால் தேவன் உங்களை சாதாரண வாழ்க்கையில வாழ வைக்க போறதில்லை. ஒவ்வொருவரையும் கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களினால் பெருக பண்ண போகிறார். எல்லாவற்றிலும் கோடிதான். சரிங்களா? பாருங்க, தாவீதை இந்த தாத்தா அபிஷேகம் பண்றான், நீதாப்பா ராஜாங்க. உலக முட்டாள்களான அவனுடைய பிரதர்ஸ் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. Am I right or not? ஏன் அவன் பிரதர்ஸும் அவனை ஏற்றுக்கொள்ள ரெடியால, ஈசாயும் ஏற்றுக்கொள்ள ரெடியால. இவன் குட் ஃபார் நத்திங், ஒழுக்கமானவன் கிடையாதுங்க. எப்ப நாங்கெல்லாம் அரசாங்க வேலைக்கு போறோம், ராணுவத்துல போய் சேர்ந்துரும். இவன் என்ன செய்யுங்க, ஒரு 10 ஆடு வாங்கி கொடுங்க, மேய்ச்சி பழைக்கட்டும். அதாங்க ஃபேமிலியா எடுத்த தீர்மானம். அப்போ இந்த சாமுவேல் தைலத்தை ஊற்றும் பொழுது அத்தனை பேரும் சிரிச்சிருப்பான். அட தாத்தா, தப்பு பண்றீங்களே, எங்க தம்பியை பற்றி எங்களுக்கு தானே தெரியும். அவன் 10 வயசு ஆனாலும் கை சூப்பிட்டே தான் அலைஞ்சான். ஒரு நிலையும் ஒழுக்கம் கிடையாது, ஆடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லை. அப்படித்தான் ஈசாயும் அவனுடைய மற்ற பிள்ளைகளும் பேசியிருப்பாங்க. உலக முட்டாள்கள் யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் உலக முட்டாள்கள். நீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க. என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் எவரும் உலக முட்டாள்கள் அல்ல, உலக ஞானிகளாக மாறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your good. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? ஐயா, முட்டாள்கள் கூட்டம் தான் அதிகம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதவர்கள் முட்டாள்கள் என்று நான் பெயர் கொடுக்கிறது தப்பா ரைட்டாங்க? கரெக்ட் தானே? ஐயா எழுதி தந்திருக்கிறாரு, செய்து காட்டியிருக்கிறாரு. இதை நீங்க விசுவாசிக்கவில்லை என்றால் நான் இனிமே முட்டாள்ங்கிற வார்த்தையை குறைச்சிக்கிடுறேன். ரைட்? நீங்கள் எப்பொழுது புத்திசாலிகளாக மாறுவீர்கள் தெரியுமா? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் யாரு? புத்திசாலிகள். நம்ப முடியாத சூழ்நிலை, ரைட், ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவர்கள் ராட்சதர்கள். தாவீது கேஸ் எடுப்போம், அவன் ராட்சதன், சான்ஸே கிடையாதுங்க. ஒரு ராஜாவே பயந்து போய் கிடக்கான். எல்லாரும் என்னங்க நினைச்சாருங்க? அதுல தாவீது முட்டாளா, ராஜா முட்டாளாங்க? தாவீது முட்டாளா,
அந்த ராட்சதன் முட்டாள நீங்களே டிசைட் பண்ணிடுங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் அத்தனை பேருக்கும் நான் கொடுத்திருக்க பெயர் உலக முட்டாள். நான் அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுறது உங்களுக்கு நல்லதுங்க. ஆண்டவர் இதோட ஸ்ட்ராங்கா பேசுகிறார். அழிந்து போவீர்கள், மறுத்து போவீர்கள், மரணம் அப்படிலாம் நான் அப்படிலாம் பேசலைங்க. நான் கொஞ்சம் டீசெண்டாவே பேசுறேன். அருமையான தேவர்களே, சத்தியத்தை நீங்க சரியாக அறிந்து கொண்டால் சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. என்ன செய்யுங்க, அந்த ஆபிரகாமை கனவு காண சொல்ல தேவன் உங்களையும் கனவு காண சொல்லுகிறார். உங்கள் உணர்வுகளுக்கு மெருகேற்றுங்கள். பாருங்கள், வசனத்தை நீங்க தியானிக்க அல்லது எங்களுடைய செய்திகளை கேட்க கேட்க உங்களுக்குள்ள அனல் முழுது பார்த்தீங்களா? இல்ல, லீதியாரின் உள்ளம் திறந்தது போல திறக்கிறது பாருங்க, அனல் மூழ்கிறது பாருங்க. அந்த உணர்வை என்ன செய்யணும், நீங்க உங்கள் உணர்வுகளை மெருகேற்றுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க இதுல. ஆமா, அதை அவிச்சு போடாதீங்க. எப்படி உணர்வுகள் அவிச்சு போடுறீங்க தெரியுமா? உப்பு சப்பு இல்லாத பிரசங்கத்தை கேட்கறது. நீங்க செய்ய வேண்டிய கிரியைகளை தான் நிறைய பேர் 90% ஊழியர்கள் தேவ நீதியை பற்றி தெரியாது, தேவ பரிசுத்தத்தை பற்றி தெரியாது, தேவ பரிபூரணத்தை பற்றி தெரியாது. அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உங்க உணர்வுகள் மழுங்கி போகும். உணர்வுகளை மெருகேற்றுங்க. நீங்க உணர்வுகளை மெருகேற்றினால் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவனுடைய மிக சிறந்ததுன்னு என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய மிக சிறந்தது. am I right or not? தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை நீங்கள் அனுபவிப்பது மிக சிறந்ததில் வாழுவது. இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்வது மிக சிறந்ததில் வாழுவது. ரைட்? வேற யாரு? நம்ம பவுலை போல நீங்கள் சபைகள் நாட்டுவது, எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் சபைகள் நாட்டுனானே, அதுதாங்க தேவனுடைய மிக சிறந்தது. அந்த வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன் எனக்கு பிரியமான தேவர்களே. ஹல்லேலூயா. எப்படிங்க சப்பையா வாழ முடியும்? எப்படிங்க நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? ஆண்டவர் பெரிய பெரிய வார்த்தையை சொல்லி உங்களை அழைக்கிறார். நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருக்கியா, அதுக்கு பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஐயா, அதைத்தானா சொல்லிட்டு இருக்கேன். மேலானவைகளை நாடுங்கள், தேசங்களுக்கு கடன் கொடுப்பதை கற்பனை செய்யுங்கள். அவர் தானே சொன்னாரு. மனுஷன் சொல்லையே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். நீ தேசங்களுக்கு கடன் கொடுப்பதை கற்பனை செய்வாய் என்றால் உன் 10 கோடி ரூபாய் கடனு வெயிலை கண்ட பனியை போல ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவோ ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே மறைந்து போகும். மகனே மகளே, நீ தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை என்றால் நீங்க தான் உலக முட்டாளுங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ. இப்படிதாங்க சிரிச்சாங்க. யார? யோசுவாவை பார்த்து சிரிச்சாங்க உலக முட்டாள்கள். எத்தனை பேரு? 19,99,998 பேரு. அவங்க எடுத்த தீர்மானம் தான் முட்டாள்தனமான தீர்மானம். காலேபு யோசேப்பு சொன்னது ஞானமான தீர்மானம், தேவனுக்கு பிரியமான ஒரு டிசிஷனுங்க. ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்க்கிறேங்க. டிராமாட்டிக்கா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இவன் என்ன சொல்றான்? 19,99,998 பேரு அவர்கள் ராட்சதர்கள், நாம் அவர்களுக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். வந்தான் சத்தியத்தை அறிஞ்சவன், டேய் சட்டையை கிழிக்கிறான். டேய் நாமல்லடா, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொன்ன உடனே எத்தனை முட்டாள்கள் சிரிச்சிருப்பாங்கல்ல. எத்தனை பேர் புரியுதுங்க நான் பேசுறது? நான் சொல்றேன், எலான் மஸ்க் சொத்தெல்லாம் உனக்கு வருதுன்னு சொல்றேன். நீ என்ன முட்டாள்னு நினைச்சேன்னா யாரு உண்மையான முட்டாள்னு நீ முடிவு பண்ணிக்க. ரைட்? நான் வார்த்தையை விட்டு வெளியே போக மாட்டேங்க. ஐயா, 100 வயசுல ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த சரீரத்துல சக்தி இல்லை. அவரை பார்த்தா சொல்றாரு, உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். அதனாலதான் நான் பிடிச்சுக்கிட்ட வார்த்தைய. கடன் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் வையகத்தை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதனாக மிகப்பெரிய தேவர்களாக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை பேரும் சிரிச்சிருப்பானா இல்லையாங்க? டேய், ஒருத்தன் சொல்லியிருப்பான், ஒரு துஷம் தானே வேணும். டேய் சிரிச்சா மட்டும் போதாத, எல்லாரும் கல்லை எடுங்கன்னா எல்லாரும் கல்லை எடுத்துட்டா. எதுக்கு? காலேபையும் யோசேப்பையும் கல்லெறிந்து கொல்றதுக்கு.
யாருங்க முட்டாள்? காலேபு யோசுவா முட்டாளா, மற்றவர்கள் முட்டாளா? நீங்களே தீர்மானிச்சிடுங்க. ராட்சதனை எதிர்த்து பேசினாங்க. என்ன பேசினா பாருங்க, என்ன சொல்லிட்டான்? இன்றைக்கு இவன் தலை எடுப்பேன்னா. அத்தனை பேரும் சிரிச்சிருப்பான். சிரித்தவன் முட்டாளா, கொக்கரித்தவன் முழங்குனான யாரு முட்டாள்? நீங்களே டிசைட் பண்ணிடுங்க. நான் இவர்கள் பண்ணினதான சொல்றேன், நான் தனியா ஒண்ணுமே சொல்லலையப்பா. ஜான் ஏஎஸ் சிங், நான் வேதத்தை விட்டு வெளியே போகவில்லை என்பது மாத்திரம் நிஜம் அல்ல, எக்ஸாம்பிள் ஃபுல்லா நான் பைபிள்ல தானே எடுக்கிறேன். எத்தனை பேர் புரியுதுங்க? உங்கள் முட்டாள்தனத்தை விட்டு நீங்க வெளியே வர்றீங்க. பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் விசுவாசிக்க போறீங்க. பெரிய பெரிய காரியங்களை என்னுடைய வியூவர்ஸ் பேச போறீங்க. பெரிய பெரிய சாதனை நீங்கள் புரிய போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. எத்தனை பேர் சிரிச்சாங்க? எலிசா வந்து சொல்றான், அவன் செத்துட்டு இருக்கான், பிள்ளைகளை அறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்கேயோ வந்த ஒரு பரதேசி மாதிரி எலிசா வந்து சொல்றான், நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காதுங்க. எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க? ஓப்பனா சொன்னவன் ஒருத்தன், பிரதானி ஒருத்தன் சொல்லிட்டே, வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்குமா? இப்படி ஒரு முட்டாளா இருக்கிறாயே என்று சொல்லி சிரிச்சான். அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு அதை தேடி வாசிங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி 21வது நூற்றாண்டில் இந்த வையகத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாழ வைக்க போகிறோம். அதனால தான் நான் நம்புறேங்க, ட்ரம்ப் ஜெயித்திருக்கிறாருங்க. சொல்றாரு, இந்த பைபிள் எல்லா வீட்டிலும் இருக்கணுங்கிறாரு. நீங்க எல்லாம் நான் பெரிய ஃபேமஸ்ன்னு நினைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரியுமா, உலகத்துல 800 கோடியில படிப்பறிவில்லாத ஜனங்களை தவிர அல்லது பேப்பர் வாசிக்க தெரியாத ஜனங்களை தவிர எப்படியும் ஒரு 600-700 கோடி பேருக்கு யாரு ட்ரம்பை இப்ப தெரியும். அவர் என்ன சொல்றாரு? நீங்க நான் ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாருங்க. என் கூட சேர்ந்துட்டாரு. எல்லாரும் தூள் கலப்ப போறாங்க. பண்ணிதான் பார்ப்போமே. நான் அதான் சொல்றேங்க. என்னத்தை பெரியதா நீங்க கொண்டு போக போறீங்க? ஒன்னையும் கொண்டு போக போறதில்ல. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஜெபம் பண்றீங்க, கிடைக்கல. யார்? நான் சொல்ற வழிக்கு வாங்க. நான் சொல்ற வழி தேவனுடைய வழிதானே. நான் சொல்லுகிற வழி தாவீதுடைய வழிதானே. நான் சொல்லுகிற வழி யாரு? எலியா, எலிசா, பவுலுடைய வழிதானே. இயேசு கிறிஸ்துடைய வழிதானே. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். உலக முட்டாள்கள் முட்டாள்தனமாக நம்மை பார்த்து சிரிப்பார்கள். ஹல்லேலூயா. நான் வந்துங்க, நான் சொல்லலாம் சின்ன மேட்டருங்க. தேவன் உங்களுக்கு வைத்து சொல்லி இருக்கிற மேட்டர்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் தாங்க 99%, 99.99%. இன்னும் சொல்ல போனா சில தேவனுடைய இயேசு சொன்ன வார்த்தைகளை எனக்கு தெரிஞ்சு 1% விசுவாசிகள் கூட விசுவாசிக்கல. அந்த வசனம் நான் அடிக்கடி சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. அற்பமாக என்னாச்சு? எனக்கு அதுதான் ஃபோக்கஸ்ட் வருதுங்க. எது? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. பாப்பா பாப்பா இதை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் யாரோட தான் நீங்க இருக்கிறீங்க? அந்த சாமுவேல் தாத்தாவை பார்த்து சிரிச்சாம் பாருங்க, அந்த தாவீதுடைய பிரதர்ஸ் கூட தான் நீங்க இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன நான் வார்த்தை சொல்றேன். நீங்கள் இயேசு கிறிஸ்து கல்லறையை காலி செய்தால் உங்களாலே கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியும் என்று சொல்லுகிறேன். நீங்க இந்த வார்த்தையை நீங்கள் அற்பமாக எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் அந்த தேசத்து ராஜாவுடைய பிரதானி மிதிப்பட்டு செத்தான அவனோடு தான் இருக்கிறீங்க. எப்போ பலகணிகளை திறந்தாலும், வானத்துல பலகணிகளை திறந்தாலும் 1000 பேர் எப்படிங்க சாப்பிடுவான்னு கேட்டான் பாருங்க. அவன் முட்டாள் தானங்க. நீங்க எங்க இருக்கீங்க நீங்க கண்டுபிடிச்சிருங்க. நான் என் வாயால சொல்ல போறதில்லை. ரைட்? முட்டாளா இருக்காதீங்க, எழும்புங்க. ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையை போல பரவசம் நிறைந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையை போல ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை. அதுல போரிங்கே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் a matter, what a loving daddy. கிருபை 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 பாருங்க. வாரந்தோறும் ஷார்ட்ஸு, ரீல்ஸு,
30 நிமிஷம் செய்தி, 40 நிமிஷம் செய்தி, மாதந்தோறும் 140 செய்திகளை நம்ம அப்லோட் பண்ணுறோம். வேரியஸ் மீடியாக்களில், டெலிவிஷனில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம் எதுலையோ பண்ணுறாங்க. எனக்கு அதில் ஒன்றும் கூட தெரியல. லெட் இட் பி. எல்லாமே இலவசம் தானே. அப்போ மாதம் 144 செய்தி நான் ஆயத்தம் பண்ணோம்னா எவ்வளவோ கரைச்சி குடிக்கணுங்க. ஒரு சிஸ்டர் 2000 செய்தி கேட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு நான் செய்தி புதுசு புதுசா கொடுக்க முடியுது. ஏன்னா நான் இரவும் பகலும் இதை தேடுறேன். அது அவருடைய கிருபை. கிருபை கிருபை கிருபை. கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே. அந்த கிருபையினால இரவும் பகலும் தேடுறேன். இதுதாங்க இருக்கு உள்ள. 2 கொண்டுலாங்க. ஐயா நம்ம மேல உசுரையே வச்சிருக்காரு பாரு, நம்ம மேல அன்பா இருக்கிறாரு பாரு. அது ஒரு பாயிண்ட். 50%, ரிமைனிங் 50% எது தெரியுமா? நமக்குள்ள வச்சிருக்கா பாரு சூப்பர் நேச்சுரல் பவர், பயங்கரமான பவரை உனக்குள்ள வச்சுட்டு தான் சொல்றாருப்பா, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வாய். என் பாட்டை பார்த்து அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு சிலர் சிரிக்கிறாங்க. நீ கல்லறை தோட்டத்தையே காலி செய்வாய் என்று பாடுனா சிரிக்கிறவர்கள், அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, அதுல இருந்து வெளியே வாங்கங்க, வெளியே வாங்க. தப்பிக்கவே முடியாதுங்க. நான் வேத வசனத்தை விட்டு வெளியே போய் ஒண்ணுமே பேசுறது இல்லை. ஆகவே யாருமே என்னை எதிர்த்து வர முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்க, தியானிங்க. இவர் சொல்றது பைபிள்ல இருக்கான்னு பாருங்கப்பா, இது உண்மையான்னு தியானிங்க. அநேகருக்கு சென்ட் பண்ணுகிறீங்க, இன்னும் எல்லாருக்கும் பண்ணுங்க. இந்த செய்தியை 100 மொழிகள்ல கொண்டு வர்றதுக்கு நம்ம சேட்டலைட் டிவி ஆரம்பிக்கணும், நம்ம சொந்த சேட்டலைட் விடணும். அப்ப நமக்கு எலான் மஸ்க் கம்பெனி வேண்டாமா? 100 மொழிகள்ல மொழிபெயர்க்க எத்தனை 1000 கோடி ரூபாய் வேணும். அதெல்லாம் நமக்கு வராம போயிருமா? ஐயா, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டுமே. உலகத்தில் உள்ள 100 டாப் ரிச் பீப்புளுடைய லாபங்கள்லாம் எனக்கு வருதுங்க. அந்த கம்பெனிலாம் எனக்கு வந்தால் நமக்கு டைம் இருக்காது நிர்வாகம் பண்ண. அத்தனை பேரும் ஐயா எங்கள் கம்பெனியில் பாதி வருமானம் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுக்கு கொடுக்க போகிறாங்க. இல்லை என்றால் தேவனுடைய பெரிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. அவருடைய மிகப்பெரிய திட்டம் என்ன? பூமி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? 100 மொழிகள் பேசுகிற லட்சக்கணக்கான ஊழியர்களை எழுப்ப வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் 100கணக்கான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு என்ன செய்யணும்? பிராட்காஸ்ட் பண்ணணுங்க. ரைட், ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துட்டாரு, எண்ட் ரிசல்ட்டும் கொடுத்துட்டாரு. எண்ட் ரிசல்ட் என்ன? பல கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க, பல கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க 10 லட்சம் சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து, 10 லட்சம் சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து மன்னாதி மன்னனுக்கு மங்களங்கள் பாடுவோம், மகிமையின் தேவனுக்கு புகழாரம் சூட்டுவோம். ஹல்லேலூயா. ஐயா 10 லட்சம் சபைகளை கஷ்டப்பட்டுலாம் ஸ்தாபிக்க கூடாது, இன்பமாக ஸ்தாபிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வழிகள் லகுவான வழிகள். நீங்க நினைக்கிறீங்களா? எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் சபை நாட்டினாங்க. அவனுக்கு போரடியும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. ஏன்? தினந்தோறும் ஒரு 1000 அற்புதம் செய்திருப்பான். பாருங்க, ஒரு முறை பீகாருக்கு நான் போயிருந்தேன். கிருபை பாருங்களேன், ஒரு 2000 பேர் ஒரு 3-4 கூட்டத்தில் வந்தாங்க. 100கணக்கான அற்புதங்கள். என்ன வேணும் உனக்கு? பணம் வேணும், ஊழியர்கள் வேணும், மனித தயவு வேணும், தேவ கிருபை வேணும், எல்லாம் அங்கே இருக்குப்பா. உன் கையில பயங்கரமான ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீ பரதேசியா வாழாத. ரைட்? சொன்னதெல்லாம் யாருப்பா? பவுல் சொன்னதை விட்டுருப்பான், தாவீது சொன்னதை விட்டுரு. இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ள ஏன் கஷ்டப்படுறீங்க? That's my question. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷன் இல்லையா? என்னைக்கு எழும்ப போறீங்க? நான் முட்டாளா இருக்க மாட்டேன்னு இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. முட்டாள் என்று யாரு? தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்காதவர்கள் முட்டாள்கள். என்னை போல தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறவர்களை முட்டாள்கள் என்று நம்புகிறவர்கள் முட்டாள்கள்.
Hallelujah. நான் உங்களை ஒரு ஜாலியான வாழ்க்கைக்கு அழைக்கிறேங்க. Every child of God is fully qualified the same way. Oh, every child of God is fully loaded with supernatural power to perform miracles like Jesus, and also more than that. For what purpose? To demonstrate his verses to establish his kingdom. அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கத்தக்கதாக, அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய, பலத்த அற்புதங்களை செய்யக்கூடிய பயங்கரமான வல்லமையினால் தேவன் உன்னை நிறைத்து வைத்து விட்டு தானே சொன்னாரு, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று. Hallelujah. Thank you master, thank you daddy. நம்முடைய செய்தியை நம்முடைய வியூவர்ஸ் அத்தனை பேர் உலகத்தை உலுக்க போகிறீங்க. ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவோமா? வேர்ல்டு ஷேக்கர்ஸ் அசோசியேஷன், WSA ஜாயின் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் அதை இனிஷியேட் பண்ணுங்க. நான் அதை பப்ளிசிட்டி பண்ணுறேன். கர்த்தர் உனக்கு அழைப்பு இருந்தால் WSA என்று ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணு. எனக்கு அதுக்கு நேரம் கொடுக்க முடியாது. நான் வசனத்தை ராவும் பகலும் தேடணும். இதை என்னன்னு சல்லடை போட்டு அரிக்கணும்ப்பா. அப்பா இன்னும் பாரு, கிருபை 60 ஆண்டுகளுக்கு மேலாக தேவன் எனக்கு காண்டாமிருகத்தோடு அதை போல பலத்தோடு மான்கால்களைப் போல பலன் உள்ளவனாக வையகத்தை வாழ வைக்கும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். அப்போ நான் இரவும் பகலும் தோண்டணும். நீங்களே இனிஷியேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கூட நிற்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த பூமியை கர்த்தரை அறிகிற அறிவினால் இந்த 21வது நூற்றாண்டிலே நிரப்ப போகிற தேவர்களாக நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.